அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை குழம்புங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இது ஓடுது. பச்சை மணம் போகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போட்டலாம். 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போயும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும், இல்லைனா மசாலா கரிஞ்சு போயிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு நல்லா சிம்மிலே இருக்கட்டும். மசாலாவில் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் மசாலாவிலேருந்து. இது வதக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 4 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. அரைச்சிட்டு வந்து நம்ம வதக்கின இந்த கலவையிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றுங்க, பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.25 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வைங்க. 10 நிமிஷம் பச்சை வாடை போக நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 முட்டையை ஒரு பவுலில் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றுங்க. இடைவெளி விட்டு ஊற்றுங்க. ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இடையில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. முட்டை ஊற்றக்குள்ளே அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக முட்டை வெந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சோறுதாம் சொர்க்கத்துக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.